தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. விஷாலுக்கு என்னதான் ஆச்சு? ஏன் அவருடைய கையெல்லாம் இப்படி நடக்குது? ஏன் அவருடைய முகம் இப்படி வாடி போயிருக்கு? ஏன் அவரால் நின்று கூட பேச முடியல? அப்படி என்னதான் அவர் காட்சி அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் விஷாலை நோக்கி கேட்கப்பட்டது. காரணம், மதகத ராஜா படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் விஷாலுடைய தோற்றம், அவருடைய பேச்சு எல்லாமே பலருக்கும் பலவிதமான கேள்விகளை எழுப்பிச்சு. குறிப்பாக அது சம்மந்தமாக ஆளாளுக்கு பலரும் தங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. பட் கடைசியாக இப்போ மருத்துவமனை ஒரு முக்கியமான அறிக்கை கொடுத்து இந்த ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நாம் விஷால் பற்றியும் விஷால் சந்தித்த சில முக்கியமான பிரச்சனைகள், இப்போ அவர் இருக்கிற நிலைமை காரணம் என்ன அப்படின்றது தான் விரிவாக நாம் பார்க்க போகிறோம். நடிகர் விஷால் செல்லம்மை திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமாகிறாரு. முதல் படமே அவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்குது. நல்லா நடிச்சிருக்காரு இந்த பையன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாசிட்டிவாக அவரை கொண்டாடுறாங்க. பட் இருந்தாலும் அவருக்கான அந்த ஒரு கமர்ஷியல் ட்ராக் வந்து கிடைக்கல அந்த முதல் படத்தில். ஏன்னா அவர் அந்த படத்தில் என்ன தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் அவருக்கு ஈக்குவலாக அந்த படத்தில் பரத்துடைய கேரக்டருமே கொண்டாடப்பட்டது. ஏன்னா பரத் அப்போ ஹீரோவாக நடிச்சுட்டு அந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணியிருப்பார். ரீமாசன் ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க. விவேக்குடைய காமெடி ஒரு கிட்ட இருக்கும். ஸோ இவ்வளவு முக்கியமான பிரபலங்களுக்கு மத்தியில் விஷால் அறிமுகமாகும் போது அவருடைய முகம் பெரிய அளவில் தெரியப்படலை. பட் படம் பாசிட்டிவாக கொண்டாடப்பட்டது. பட் அதுக்கு அடுத்து இரண்டாவது திரைப்படம் அவரை தமிழ்நாடு முழுக்க கொண்டாட வைக்குது. அவருக்குன்னு தனியாக ரசிகர் மன்றங்களை உருவாக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவருடைய இரண்டாவது திரைப்படம் தான் சண்டைக்கோழி திரைப்படம். இயக்குனர் லிங்குசாமி இயக்கத்தில் அந்த ஒரு படம் வெளியாகுச்சு. ஆக்சுவலாக அந்த கதை நடிகர் விஜய்க்காக லிங்குசாமி எழுதின கதை. இதை லிங்குசாமி நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காரு. பட் அந்த கதையில் விஷால் தான் நடிச்சிருந்திருப்பார். இந்த படம் ரிலீஸுக்கு பிறகு ஒரு நாள் லிங்குசாமியை விஜயை பார்த்து பேசும்போது சொல்லியிருந்திருக்காரு, படம் சூப்பராக இருந்துச்சு, இந்த கதைக்கு நான் செட்டாக இருக்க மாட்டேன், விஷால் கரெக்டாக இருந்தது அப்படின்னு விஜயே சொன்னதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ சண்டைக்கோழி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக மாறி விஷாலை தென் மாவட்டங்கள் முழுக்க, ஏன்னா அந்த படம் வந்து கிராமத்து பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதுனால தென் மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே விஷால் வந்து அந்த பிஎன்சி ஆடியன்ஸ் வந்து பரவலாக ரீச் ஆகிறாரு. பயங்கர ஹிட் ஆகுது. விஷால் அந்த ஒரு பல்ஸை பிடிச்சிட்டாரு. அதாவது இந்த கிராமத்து சைடு, ஏன்னா சண்டைக்கோழி படமாகட்டும், அது தொடர்ந்து வந்த திமிரு, சிவப்பதிகாரம் அப்படின்னு எல்லாமே மதுரை சைடு, அவர் சவுத்தில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான படங்களை நடிக்க ஆரம்பித்து அந்த பிஎன்சி ஆடியன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகிறாரு. அவருக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகுது. புரட்சி தளபதி அப்படின்ற ஒரு அடைமொழியுமே அவருக்கு கொடுக்குறாங்க. இப்படி விஷால் பட்டி தொட்டி எல்லாமே ரீச் ஆகி ஒரு முன்னணி நடிகராக வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. பல படங்கள் அவருக்கு வெற்றி அடையுது. குறிப்பாக அவருடைய பாடல்கள் எல்லாமே கொண்டாடப்படுது. தாமிரபரணி ஆகட்டும், அது தொடர்ந்து வந்து நிறைய படங்கள் அவருக்கு வெற்றி திரைப்படமாக மாறுது. இதுக்கு நடுவில் விஷால் வந்து விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படின்ட்டு அவர் தன்னுடைய தயாரிப்பு நிறுவனம் ஒன்றையும் ஆரம்பித்து அது மூலமாக படங்களை தயாரிக்கிற வேலையிலுமே ஈடுபட்டு முன்னோக்கி போய்கிட்டே இருக்காரு. குறிப்பாக அவருடைய நடிப்புக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக பாராட்டப்பட்ட படம் இயக்குனர் பாலாவுடைய இயக்கத்தில் அவர் நடித்த அவனிவன் திரைப்படத்தில். அந்த படத்தில் அவருடைய கண்ணை பார்த்தாலே நமக்கு தெரியும், அந்த அளவுக்கு மெனக்கெட்டு அந்த படத்தில் நடித்து பலரது பாராட்டுகளையும் வாங்கியிருப்பார் விஷால். அந்த அளவுக்கு அவர் கொண்டாடப்பட்டு ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு அந்த படம் அவரை கொண்டுட்டு போச்சு. ஏன்னா விஷாலால் கமர்ஷியல் படம் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க மத்தியில் தன்னால் பெர்ஃபார்மன்ஸும் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த படத்தில் நிரூபிச்சிருப்பார். குறிப்பாக அந்த படத்தில் ஒரு பர்டிகுலர் சீன் நம்ம சொல்லலாம். சூர்யா கேமியோ பண்ணியிருப்பார். இவர் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுவார் விஷால். ஸோ அந்த நவரசங்களையும் வெளிப்படுத்துகிற மாதிரியான அவருடைய நடிப்பு படம் பார்த்த எல்லாருமே கண்கலங்க வச்சு, அப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லார் வீடுகள்லையுமே விஷால் வந்து ஒரு நல்ல நடிகர், நல்ல பையன், நம்ம வீட்டில் இருக்க ஒரு பையன் மாதிரி அவர் எல்லாத்தையுமே சென்றடைந்தார். தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள் வந்துட்டு இருந்தார். இதுக்கு நடுவில் தான் ஒரு சின்ன திருஷ்டி மாதிரி அவருக்கு ஒரு சின்ன சின்ன நடுவில் சங்கடங்கள்லாம் வந்தது. குறிப்பாக நடிகர் சங்க தலைவராக ஆகிறாரு. அவர் மீது விமர்சனங்கள் வைக்கப்படுது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சரியாகலை, இப்போ இவர் தான் சரி இருந்தார் அப்படின்னு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி மத்தியில் அவர், ஏன்னா இதுக்கு முன்னாடி வெறும் நடிகராக இயங்கிட்டு இருந்தவர் அதுக்கு பிறகு தயாரிப்பாளராக மாறுறாரு, நடிகர் சங்க தலைவராக மாறுறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பொறுப்புகள் அவர் கூறிட்டே இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழலை தான் 2017ஆம் ஆண்டு ஆர்கே நகர் எலெக்ஷன் நடக்குது. இந்த ஆர்கே நகர் எலெக்ஷன்ல நடிகர் விஷால் போட்டியிடுறேன் அப்படின்னு கிளம்புறாரு. முதல்ல அவர் வேட்புமனு தாக்கல் பண்றாரு. அவர் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம்லாம் கூடுது. ஓகே, அவர் ஜெயிச்சிருவாரு அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக அவருடைய வேட்புமனு முதல் முறையை நிராகரிக்கப்படுது. காரணம், அதில் யாரோ 2 பேர் போலியாக கையெழுத்து போட்டிருக்காங்க, அவருடைய உறுதிமொழி சரியா இல்லை அப்படின்ற மாதிரி அவருடைய மனு நிராகரிக்கப்படுது. இதுக்கப்புறம் திரும்பவும் விஷால் வந்து தர்ணா போராட்டம் பண்ணுறாரு. அங்கே மிகப்பெரிய தண்டையார்பேட்டையிலே டிராஃபிக் ஜாம் ஏற்படுது மிகப்பெரிய அளவில். திரும்பவும் இரண்டாவது முறையாகவும் அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு, நான் போட்டியிடுறேன் அப்படின்ட்டு. பட் அந்த இரண்டாவது முறையும் அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்படுது. இதனால் விஷால் கொஞ்சம் விரக்தி அடைகிறாரு. இருந்தாலும் தேர்தலில் நான் போட்டியிட நினச்சதே எனக்கு வெற்றி தான் அப்படின்ற மாதிரி அதுக்கு பிறகு அரசியல் கட்சிக்கு பெருசாக இல்லாமல்
அவர் தன்னுடைய நர்பலி நன்ற மூலமாக நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்காரு. விஷாலுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்டு இருக்கு. நடுவில் சில படங்களில் அவருக்கு ஒரு தொய்வும் ஏற்பட்டுச்சு. சில படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையாமல் போனது. குறிப்பாக சண்டைக்கோழி திரைப்படமே நம்ம எடுத்துக்கலாம். சண்டைக்கோழி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதை தொடர்ந்து திரும்பவும் லிங்குசாமி, விஷால் இவங்க காம்போல சண்டைக்கோழி 2 திரைப்படம் உருவாச்சு. அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய தோல்வியில் முடிஞ்சிருச்சு. குறிப்பாக சண்டைக்கோழி 2 திரைப்படம் விஷாலினுடைய 25வது திரைப்படம். ஸோ விஷால் இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவருக்கும் மிஷ்கினுக்கும் இடையில் ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டது. குறிப்பாக துப்பறிவாளன் திரைப்படம் விஷால் வந்து மிஷ்கின் இயக்கத்தில் நடிச்சிருப்பார். துப்பறிவாளன் படம் ஒரு டீசெண்டான நல்ல படம் அப்படின்னு பாராட்டுக்களை வாங்குச்சு. ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி தமிழில் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய பாராட்டுகள் அந்த படத்துக்கு குவிஞ்சது. அதுக்கு முடிஞ்ச பிறகு துப்பறிவாளன் 2 ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற அறிவிப்பு வருது. மிஷ்கின் டைரக்ஷனில் திரும்பவும் விஷால் பண்ணுறாரு. விஷாலே அந்த படத்தை தயாரிக்கிறாரு அப்படின்லாம். பட் திரும்பவும் ஒரு சங்கடம் அங்கே ஏற்படுது. மிஷ்கின் மற்றும் விஷால் இவங்க 2 பேருக்கும் நடுவில். ஒரு மேடையில் மிஷ்கின் வந்து விஷாலை வந்து தகாத வார்த்தைகளால் திட்டுறாரு. பொறுக்கி பையன் அப்படின்ற மாதிரி நிறைய அவதூறான வார்த்தைகளை சொல்கிறாரு. இதனால் அந்த படம் அப்படியே கிளப்பல போடப்படுது. குறிப்பாக மிஷ்கினே அந்த படத்தை வந்து விலகிட்டார். இனிமேல் விஷால் தான் அந்த துப்பறிவாளன் 2 படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற தகவல் அப்போயே வந்தது. பட் அதுக்கு பிறகு விஷாலே போன வருஷம் அறிவிச்சார், துப்பறிவாளன் 2 ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறோம், நான் தான் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அவருமே அறிவிச்சார். ஸோ இந்த ஒரு மனக்கசப்புமே அவருக்கு இருந்துட்டு இருந்தது. ஸோ தொடர்ந்து விஷாலுக்கு அங்கங்கே சில பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துட்டு இருந்தது. பட் இன்னொரு மேடையில் மிஷ்கினே சொல்லியிருந்தார், நான் குழந்த மாதிரி விஷால் நானும் திட்டிப்போம், நாளைக்கு ஒன்று சேர்ந்துக்குவோம் அப்படின்ற மாதிரி கூட மிஷ்கின் பேசியிருந்தாரு, நாம் கவனித்தோம். ஸோ தொடர்ந்து விஷால் வந்து திரும்பவும் படங்கள் பண்ணிகிட்டே இருக்காரு. மிகப்பெரிய வெற்றி அவருக்கு கிடைக்காமலே இருந்தது. அப்போ தான் அவருக்கு மார்க் ஆண்டனி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குது ஆதிக் ரவிச்சந்தர் இயக்கத்தில். 2023ஆம் ஆண்டினுடைய இறுதியில் அந்த மார்க் ஆண்டனி திரைப்படம் வெளியாகி ஒரு மிகப்பெரிய வெற்றியாகுது. கிட்டத்தட்ட 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணுது. எஸ்.ஜே. சூர்யா, விஷால், செல்வராகவன் இவங்க நடிப்பில் வெளியான அந்த மார்க் ஆண்டனி திரைப்படம் அந்த வருஷத்துடைய ஒரு மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட் படமாக மாறி கொண்டாடப்படுது எல்லாராலையுமே. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதுக்கப்புறம் போன வருஷம் அவர் ரத்னம் அப்படின்ற படத்தில் நடித்தார் ஹரி கூட. ஸோ 3வது முறையாக ஹரியும் விஷாலும் சேர்றாங்க அப்படின்னோமே அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் அந்த படம் ஒரு மிகப்பெரிய தோல்வியில் முடிவடைஞ்சது. இப்போ திரும்பவும் இந்த வருஷம் பொங்கலுக்கு அவருடைய மதகத ராஜா திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது வந்து 2012ஆம் ஆண்டு எடுத்து 2013 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம். பட் தயாரிப்பாளருக்கு ஏற்பட்ட சில சிக்கல்கள் காரணமாக படம் போஸ்ட்மான் ஆகி ஒரு கடந்த படமே ரிலீஸ் ஆகாது அப்படின்ற நிலைமைக்கு வந்தது. இப்போ ரிலீஸ் டேட் அறிவிச்சு இந்த படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டே நடந்திருக்கு. இப்போ தான் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது. 12 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு படம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து எல்லாருமே ட்ரோல் பண்ணுவாங்க. இனி வந்தால் என்ன வராட்டு என்ன அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவான விமர்சனங்கள்லாம் வரும். ஆனால் இந்த மதகதை அதை ரிலீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு செய்தியை வரவுமே சோஷியல் மீடியா முழுக்க ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸை பார்க்க முடியுது. அப்பாடா இந்த படத்துக்காக நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தேன், இப்போ நான் வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டேன், இப்போ இந்த படத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சந்தோஷமாக இருக்குது. நெகட்டிவாக எங்கேயுமே பார்க்க முடியல, எல்லாமே பாசிட்டிவாக வருது. இந்த படத்துக்கான ஹைப்பும் கூட்டிகிட்டே போகுது. ஏன்னா 2012 விஷால் ஆகட்டும், சுந்தர் சி, சந்தானம் இவங்கலாம் பயங்கர பீக்கில் இருந்த ஒரு டைம். ஸோ அப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இவங்களாம் சேர்ந்து பண்ண படம் அப்படிங்கிறதுனால இந்த படம் எப்படியும் ஒரு எவர்கிரீன் கண்டென்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரும் மக்களையும் இருக்குது. ஸோ அந்த எதிர்பார்ப்போடு தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சென்னையில் நடக்குது. அதில் படத்தினுடைய இயக்குனர் சுந்தர் சி, இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி, குஷ்பு, நடிகர் விஷால் இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. அப்போ தான் எல்லாருக்குமே அதிர்ச்சி அளிக்கிற ஒரு சம்பவம் நடக்குது. விஷாலை பார்த்த எல்லாருக்குமே ஆச்சரியம். ஏன்னா விஷாலுடைய அவர் நடந்து வர்ற அந்த ஒரு பொறுமையாக நடந்து வரதாகட்டும், அவருடைய லுக்கே முதல்ல வேஷ்டி சட்டையில், ஏன்னா வேஷ்டி சட்டை கட்டி நம்ம விஷாலை படங்களில் எப்படி பார்த்துருக்கோம், ஆனால் நேரில் பார்க்கும்போது இன்னும் இப்படி இருக்கார் இவருடைய முகமாகட்டும் ரொம்ப வாடி போன ஒரு முகம், முடியெலாம் ட்ரிம் பண்ணிவிட்டு அவருடைய கண்ணாடி இதெல்லாமே பார்க்கறதுக்கு என்னாச்சு விஷாலுக்கு ஏன் இப்படி இருக்காரு, உடம்பு சரியில்லை போல அப்படின்ற மாதிரி தான் நினச்சாங்க. பட் அவர் உட்காந்து ஸ்டேஜில் பேச ஆரம்பித்த பிறகு அவர் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ரொம்பவும் கீழே குனிஞ்சு பேசுறது பார்க்குறவங்களுக்கே பாவமாயிருச்சு. என்ன விஷால் எப்படி இருந்தவர், கம்பீர தோற்றத்தோடு இருந்த ஒரு நடிகர் என்ன இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு எல்லாருக்குமே அது ஒரு சோகத்தை ஏற்படுத்துச்சு. உடனே நிகழ்ச்சி தொகுப்பாளினியாக இருந்த டிடி வந்து உட்காந்து பேசுங்க சார், அவருக்கு ஹை ஃபீவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு பிறகு உட்காந்து பேசினார். ஆனால் விஷாலுடைய அந்த மேடை பேச்சாகட்டும், அவர் நடந்து வர்ற அந்த விஷுவல்ஸ் எல்லாமே மிகப்பெரிய அளவில் வைரல் ஆச்சு, ட்ரெண்ட் ஆகுது. ஏன்னா விஷாலுக்கு என்னாச்சு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலுமே எழுது. குறிப்பாக எல்லாருமே, அதாவது சினிமா பிரபலம் அப்படின்னால யார் வேணாலும் இல்லை கற்று வேணாலும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷாலுக்கு இந்த மாதிரியும் அவருக்கு அந்த மாதிரி தொடர்பு இருக்குது, அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அவருக்கு மன அழுத்தம் ஆயிடுச்சு. பாலாவினுடைய அவனிவன் படத்தில் நடிக்கும்போது அவர் கண்ணெலாம் ரொம்ப சிகிச்சைலாம் பண்ணி நடித்தார். அதோட தொந்தரவு வந்து மீறுறதுக்காக அவர் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணார். அதோட சைடு எஃபெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆளுக்கு என்னென்னமோ விமர்சனங்கள் பண்ணாங்க. கண்டிப்பாக அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றத அந்த மேடையிலே சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் நிறைய பேர் ஆளுக்கு தங்களுக்கு என்ன தோணுதோ அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ மருத்துவமனை நிர்வாகம் வந்து அவங்க அறிக்கையை கொடுத்துட்டாங்க. விஷாலுடைய உடல்நிலை பற்றி ஆளுக்கு வதந்தி பரப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவருக்கு ஹை ஃபீவர் தான். அதோட தான் நேற்று நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் இப்போ பெட் ரெஸ்ட்டில் இருக்காரு. ஸோ அதை பற்றி இந்த வதந்தியெல்லாம் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி
அந்த மருத்துவமனை நிர்வாகம் வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. ஸோ இருந்தாலும் விஷால் மீது பாசமாக இருக்க நிறைய பேர் அவர் ஏன் வந்து இப்படி உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழல்லையும் எதுக்கு படத்துடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கிறாரு? ஏன்னா நிறைய பேர் படம் நடிச்சு முடிச்சுட்டு படத்துடைய ப்ரொமோஷனுக்கே வரமாட்டாங்க. அதுவும் 12 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்ச ஒரு படம் திரும்ப ரிலீஸ் ஆகும்போது எதுக்கு இவரெல்லாம் வரணும், ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, நிறைய பேர் வந்துட்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்தது. பட் இருந்தாலும் விஷால் வந்து தான் நடிச்சு முடிச்சிருக்கேன், தன்னுடைய படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக அவர் உடல்நிலை சரியில்லாத போது கூட வந்திருக்காரு. ஒரு வகையில் சிலர் சொல்கிறாங்க இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும், படம் வந்து பேசு பொருளாகணும், ப்ரமோஷன் ஆகணும் அப்படின்றதுக்காகவே விஷால் வந்து உடம்பு சரியில்லாததோட அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. அதனால தான் இந்த படமே வந்து இப்போ இவ்வளோ பேர் ரீச் ஆகுது, பேசு பொருளாகுது, இதெல்லாம் ஒரு காரணமாக தான் அப்படின்ற மாதிரி இதுக்கும் சிலர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் எது எப்படியோ மரகத ராஜா 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது படக்குழுவினருக்கு மட்டும் இல்லாமல் இந்த படத்தை எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்களுக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அதே மாதிரி விஷாலும் சீக்கிரம் உடல்நிலை சரியாகி மீண்டும் பழைய தோட்டத்தோட வரணும் அப்படின்னு பலரும் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் விஷால் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், let the celebrations begin.